அடுத்தது அந்த பிரைவேட் பார்ட்டி வருது. அடுத்த நாள் எல்லாரும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போறாங்க. நம்ம செஃப் பால் வந்து ஒரு பிசினஸ் பெர்சன் வந்து மீட் பண்றாரு. ஆக்சுவலா அவரு ஒரு பெரிய ரெஸ்டாரண்டோட ஓனர். அவரு வந்து செஃப் பாலுக்கு ஸ்பான்சர் பண்றதா சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம செஃப் பால் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஹீரோயின சமைக்க சொல்றாரு நம்ம செஃப் பால். நம்ம ஒரு ஷோ மாதிரி நம்ம ஹீரோயினும் அத சமைக்கிறாங்க. அத பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமா கிளாப் பண்றாங்க, பாராட்டுறாங்க. நம்ம செஃப் பாலுமே நம்ம ஹீரோயின பார்த்து ஒரு லுக் விடுறாங்க. ஒரு ஒரு பொறாமப்படுற மாரி ஒரு ஒரு லைட்டா ஒரு இன்செக்யூரிட்டா ஃபீல் பண்ற மாரி ஒரு லுக் விடுறாங்க. அதுக்கப்புறம் அ குக் பண்ண ஃபுட் எல்லாத்தையும் ஒரு ஆர்ட் பீஸ் மாரி அரேஞ்ச் பண்ணி எல்லாத்துக்கும் சர்வ் பண்றாங்க. அங்க இருக்க ரிச் பீப்பிள்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்றாங்க. ஒருத்தவங்களும் ரொம்ப ருசிச்சு பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு எல்லாரும் பயங்கரமா அதிகமா சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி பயங்கரமா பாராட்டுறாங்க. அந்த பிசினஸ் மேன் நம்ம ஹீரோயின நோட் பண்றாரு. அவங்களோட நம்ம ஹீரோயினோட டேலண்ட்ட நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம டைரக்ட்டா நம்ம ஹீரோயின்ட்ட வந்து, "ஏதாவது வேணா என்கிட்ட வாங்குற" மாரி அவரோட கார்ட குடுத்துட்டு போறாரு. அடுத்தது நம்ம ஹீரோயின் அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. அவங்க ரெஸ்டாரண்ட்ல எப்பயும் போல சமைச்சுட்டு இருக்காங்க. அவங்க தம்பி ரொம்ப நாள் கழிச்சு அவங்க தம்பியுமே ரெஸ்டாரண்ட்க்கு வந்து சாப்பிட வந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் முன்னாடி ஒரு சூப் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அத பார்த்துட்டு, "ஏன் இப்படி சாப்பிடுற?" இந்த மாரிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் முகம் சுளிக்கிறாங்க. "ஏன் உனக்கு இத பார்த்தா முகம் சுளிக்கிற மாரி இருக்கா? நீ அங்கேயே ஹங்கர் டீம்லயே இருந்து இருந்து நீ ரொம்ப அ பிரீமியமா யோசிக்கிறியாங்கிற மாரி நம்ம தம்பி சொல்றான். அந்த இலக்க சொல்றான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கே இந்த சூப் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா இப்ப அந்த ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கூட போறாங்க. ஹீரோயின எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா, ஒரு குட்டி வில்லேஜ் மாதிரியான இடத்துக்கு கூட்டு போறாரு. அங்க தான் அவங்களுக்கு தேவையான மீன், இறால் அப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாமே வாங்குவாங்களாம். அன்னைக்கு நைட்டு அந்த மக்களோடயே ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறாங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தர் ஹீரோ கிட்ட, "இது உன்னோட கேர்ள் ஃபிரெண்டான்னு?" கேட்கறாரு. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, "இல்ல, இல்ல என் ஃப்ரெண்டுன்னு தான்" சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட என்ன சொல்றாங்க அப்டின்னா, நம்ம செஃப் கூட தான் எப்பயுமே இங்க வருவாங்களாம். அதுக்கப்புறம் செஃப்‌க்கு நம்ம ஹீரோ மேல ஒரு நம்பிக்கை வந்த பிறகு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவ மட்டும் தனியா வாங்குறதுக்கு இங்க அனுப்பி விடுவாராமா. செஃப் ஜெனரலா என்ன என்ன சொல்லுவாரு அப்டின்னா, எவ்ளோ எவ்ளோ பெரிய லக்ஸூரியான ஃபுட்ட குக் பண்ணனாலும், நல்லா பண்ணணும் அப்டின்னா, அதுக்கான நல்ல குவாலிட்டியான இன்கிரீடியன்ட்ஸ் தேவை. அதனால தான் அவரு இங்க வந்து டைரக்ட்டா வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த மாரி அந்த மாரி இன்கிரீடியன்ட்ஸ் இவங்க டைரக்ட்டா வாங்காதனால, இவங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டும் தருவாங்களாம். இதனால இந்த ஏழை மக்கள் நல்லா பயனடைறாங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. நம்ம அடுத்த சீனே வந்து பால் கிச்சன தான் காமிக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப பிஸியா வேல பார்த்துருக்காங்க. அவங்களுக்கான ஒரு அவங்களுக்கான டிஷ் எல்லாம் சமைச்சு நம்ம செஃப் பால்ட்ட காமிச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் நம்ம செஃப் என்ன சொல்றாருன்னா, கிளீன் பண்ற ஒர்க்கா தராங்க. துடைக்கிறது, கழுவுறது, கிளீன் பண்ற அந்த மாரி வேலைய வந்து நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ல ஒரு கட்டத்தில பொறுக்க முடியல. செஃப் பால்ட்ட வந்து கேட்கறாங்க. "எனக்கு ஏத்த வேலை ஏதாவது தாங்க." அப்படிங்கிற மாரி நான் ஒரு ஜூனியர் செஃப்பா இருக்கேங்கிற மாரி கேட்கறாங்க. நம்ம செஃப் பால் என்ன சொல்றாருன்னா, "நாங்க சொல்ற வேலைய பாருங்கிற" மாரி சொல்லி விட்டுறாரு. ஆனா அது ஹீரோயின் திரும்பவும் கேட்கறதுனால நம்ம